ஏர் பிரஷ் மிஷின் நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இதுல வந்து எல்லா ப்ராடக்ட்டும் ஊத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நார்மல் ஃபவுண்டேஷனை கூட ஊத்தலாம் அப்படின்ட்டு. அப்படிலாம் நீங்க தயவு செஞ்சு எதுலையுமே ஊத்தாதீங்க. ஏன்னா அதோட கன்சிஸ்டன்சி வேற, இதோட கன்சிஸ்டன்சி வேற. நார்மலா ஏர் பிரஷ் ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா தின்னா இருக்கும், லிக்விடியா இருக்கும் ரொம்ப. இது வந்து திக்கா இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளெண்டர் யூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிளெண்டர் ஊத்தி நீங்க பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் பிளெண்டிங் வாங்கணும். இதுக்கு இந்த பிளெண்டர் தான் யூஸ் பண்ணும், தனியா பிளெண்டர்ஸ் இருக்கு, அதெல்லாம் வீடியோல அவங்க காமிக்க மாட்டாங்க. ஸோ பிளெண்டர் மட்டும் போட்டு பண்ணுங்கன்னு சொல்லும்போது தப்பான பிளெண்டர் போட்டீங்கன்னா மேக்கப் வந்து திரியா ஆயிடும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா டைல்யூட் ஆயிடும் ப்ராடக்ட். நீங்க நார்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்ஸ்ல வந்து நார்ஸே ஆல்ரெடி கவரேஜ் கம்மியா தான் இருக்கும். நீங்க இதை ஊத்தும் போது இன்னும் வந்து கவரேஜ் என்ன ஆகும்னா கம்மியாயிடும். அகெயின் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அதிகமா தான் செலவாகும். அதுக்கு நீங்க வந்து இந்த ஃபவுண்டேஷனே வாங்கிடலாம். புரியுதா? மிஷின் சீக்கிரமா உங்களுக்கு போயிடும். அதுல வந்து நான் எல்லாத்தையுமே ஊத்தலாம்னு காமிக்கிறாங்க வீடியோஸ், நான் பார்த்தேன். அது நீங்க மிஷினும் வேணும் தான், ப்ராடக்ட்டும் வேணும், எல்லாமே வேணும். டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஏர் பிரஷ்க்கு பிளெண்டர் வந்து ரேட் அதிகம், அந்த ஃபவுண்டேஷனும் ரேட் அதிகம். இதுவும் அது எல்லாமே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஏர் பிரஷ் ஃபவுண்டேஷனை வாங்கி போடுறது தான் பெஸ்ட். கம்மியான அஃபோர்டபுள் ரேஞ்சில் ப்ரொஃபஷனலா உங்களுக்கு வந்துட்டு கிரைலான்லேயே கிடைக்கும். கிரைலானோட ஏர் பிரஷ் ஃபவுண்டேஷன் ரேட் வந்து அஃபோர்டபுள். ஒரு 1500 இருந்து 2000 ரூபாய்க்குள்ளதான் ஃபவுண்டேஷன். அதை வாங்கி வச்சுக்கோங்க போதும்.